ஏற்பாடு செய்யும். அவங்க பஞ்சமுடாத பேசுவாங்க. அன்னைக்கு எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கொஞ்சம் ஏற்கனவே இந்த பேருந்து நிலையத்தை நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து விட்டார்கள். அன்றைக்கு இது வேலை கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தால் அதை வெளியில நிறுத்தினோம். வேலை எல்லாம் முடிஞ்சதுனால இங்கே வச்சு ஆம்பளை பஸ்ஸை ஓப்பன் ஏற்கனவே முதலமைச்சர் திறந்துட்டாங்க. வேற மால் வந்து சீக்கிரம் விரைவில் முடிஞ்சு ஜனவரி 2க்குள்ளாக மாலும் மார்க்கெட்டும் திறக்கணும். முதலமைச்சர்கிட்ட கேட்டுருக்குறோம். தேதி கொடுத்தாருன்னா மார்க்கெட்டை முடிச்சிடும். வேகமாக முடிக்க சொல்லியிருக்கோம். ஹாஸ்பிட்டல் முடிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் கமர்ஷியல் பில்டிங் அதையும் முடிக்கிறோம். ஆனால் அது முதலமைச்சர் தேதி வாங்கி அதை திறக்கிறோம். செங்கிப்பட்டி மகளிர் மாநில மாநாடு எந்த அளவுக்கு பணிகள் நடந்திருக்கு? எல்லாம் ஆரம்பிச்சுட்டோம். ஜனவரி 26ஆம் தேதி மாநாடு அறிவிச்சார் தலைவர். 19ஆம் தேதி 26 நடக்குது. எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். மாநாட்டுக்கு பிரியங்கா காந்தி வராங்க? இல்லை அதெல்லாம் தெரியாது. நம்ம கூப்பிடல, எனக்கு தெரியாது. 1.25 லட்சம் பேர் வர்றது மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். மகளிர் மட்டும் பூத்துக்கு 10 பேர், நமக்கு 12,000 லட்சம் பூத்து, ஒரு பூத்துக்கு 10 பேர், 1.25 லட்சம் பேர் கலந்துக்கிட்டு எல்லா வேலைகளும் அடிப்படை வசதிகளோடு செஞ்சுருக்கிறோம். அதனால சரி, இன்பதுரை வந்து உங்க மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி திருப்பி ஒரு வாட்டி போகணும். அவர் வக்கீல் தானே, அவர் போட்டு பதிவு பண்ணுறோம் சார். திமுகவோட முக்கிய வாக்குறுதி வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அந்த முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆனால் இன்னும் வரையும் எந்த நடவடிக்கையும் கவர்னர் அனுமதி கொடுக்கல. கவர்னர் அனுமதிச்சிருந்தாருன்னா எல்லாத்துக்கிட்டும் வழக்கு வந்து எல்லாம் வழக்கெல்லாம் எடுத்து எல்லாம் கொடுத்தோம். கவர்னர் அனுமதி. அதிமுக கூட்டணியில் இப்போ இன்னைக்கு மேலும் ஒரு கட்சி போய் இணைந்திருக்குது. எங்கள் கூட்டணி ஏற்கனவே ஒன்றா தானே சார் இருந்தாங்க. ஏற்கனவே அவங்களாம் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போ தானே நாங்கள் சட்டமன்றத்தில் ஜெயிச்சு வந்தோம். இல்லை, அவங்களே 2 பிரிவாக இருக்காங்க. இன்னொருத்தர் உங்கள் பக்கம் வருவாரா? அது எனக்கு சார், நாங்கள் கீழே தொண்டை சொல்கிற வேலையை கேட்குறோம். என்ன வந்து கேட்டால் எப்படி சார்? ஆட்சியில் பங்குன்னு காங்கிரஸ் ஒரு புதிய கோஷத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. காந்தி சந்தை எப்போது பணிகள் முடிவடையும்? இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி. அது ஒரு 3.25 கோடி தான். அதெல்லாம் உடனே வேலைச்சோம். அதெல்லாம் வேலை பற்றி அங்கே இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவோம் வெகு விரைவில். அந்த டெண்டர் விடும் கனரக சரக்கு வாகன முனையம் பணிகள்லாம் முடிவடைஞ்சிருச்சு. மார்க்கெட்டு 2 ஒன்னோட இன்க்ளூடிங் மார்க்கெட் வந்தால் தான் அது வரும். அதனால அதுக்காக வெயிட்டிங். மார்க்கெட் இந்த மாதம் கடைசியில் ஒரு பார்ட் மட்டும் முடியுது. ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட்டு இனிமேல் தான் ஆரம்பித்து கட்டுவாங்க. காவேரி பாலம் இன்னும் அப்படியே தானே சார் இருக்கிறாங்க சார்? அந்த முன்னால் கொஞ்சம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அதனால டிலே ஆகிடுது. இப்போ அவங்களுக்குலாம் இடம் மாற்றி கொடுத்துட்டோம். இப்போ கலெக்டர் எல்லாம் மாற்றி கொடுத்துட்டாரு. விரைவில் இப்போ தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியணும். வேகமாக முடிச்சு கொண்டு வந்துடுவோம் சார். இங்கே டவர் ப்ராப்ளம் இருக்குது. அது ஏற்கனவே அமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தேன். இதுக்கு செல்ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பேசுகிறேன் நான். நம்முடைய கவர்மெண்ட்டில் பிஎஸ்என்எல்ல சொல்லியிருக்கோம் போட சொல்லி. அதே மாதிரி முன்பதிவு செய்ய வேண்டிய பயணிகள்லாம் வந்து பஞ்சப்பூர் வரைக்கும் வர வேண்டியதாக இருக்குது. முதல் பஸ் ஸ்டாண்ட், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ஒரு முன்பதிவு மையம் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சிட்டிக்குள்ளார ஏதாவது ஒரு முன்பதிவு மையம் எஸ்சிடிசி இது மாதிரி பண்ணுறதுக்காக நல்ல யோசனை பண்ணுறோம் சார். எது தேவையோ மக்களுக்கு எது தேவையோ செய்யலாம் சார்.